காலை மன்னா மே 11. உயிர் தெழுவதற்கென்று புறக்கணிக்கப்படுதல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சங்கீதம் 118 அதிகாரம் 22 நம்முடைய கர்த்தராகிய இயேசு இவ்வுலகில் ஜீவித்த போது புறக்கணிக்கப்படுதலின் பாதையானது அவருடைய பிறப்பிலேயே துவங்கி அவருடைய மரணம் வரை நீடித்தது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். அருமையான தேவபிள்ளையே, உன்னுடைய ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீயும் கூட கிடைக்கப் பெறலாம். ஒன்று, நீ புறக்கணிக்கப்படுதலை சரியான ஆவியில் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீ தேவனை சபித்து முறுமுறுத்து உன்னை புறக்கணித்தவர்களை குறித்து முறையிட்டுக் கொண்டிருக்கலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணரும்போது புலம்பி முறையிட்டு சுய அனுதாபத்திற்கு இடம் கொடுத்து தங்களுடைய துயரத்திற்கு மற்றவர்களை குறை கூறுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் இரகசிய வருகையில் கடைசியான புறக்கணிப்பில் முடிவடைவார்கள். ஆனால் நம் மனுஷரால் புறக்கணிக்கப்படும் போது களிக்கூற கற்றுக்கொள்வோமாகில் உயிர்த்தெழுதலின் மகிமைக்கு நேராக அது நம்மை வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிர்த்தெழுவோம் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவோம். புறக்கணிக்கப்படுதல் மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. புறக்கணிக்கப்பட்ட கல்லே மூளைக்கல்லாயிற்று. இந்த மூளைக்கல்லுடன் இணைந்து கொள்ளும் கற்களும் கூட அக்கல்லிற்கு இருக்கும் அதே தன்மையை உடையவனாக இருக்க வேண்டும். அன்பான தேவபிள்ளையே, இப்பொழுது நீ ஒரு புறக்கணிப்பின் பாதையினூடாக சென்று கொண்டிருக்கக்கூடும். அது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அச்சூழ்நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் உனக்கு தோன்றக்கூடும். ஆனால் உன்னுடைய புறக்கணிக்கப்படுதலின் பாதை உயிர்த்தெழுதலுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறது என்பதை நீ உணர்கிறாயா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீ எவ்வளவு அதிகமாய் புறக்கணிக்கப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிரியமானவர்களுக்குள் அங்கீகரிக்கப்படுவாய். நீ மகிமைக்கு உயர்த்தப்படும் நாள் நிச்சயமாகவே வெகு தூரத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, May 11th, 2026. Rejected to be resurrected. The stone which the builders refused is become the headstone of the corner. Psalm chapter 118, verse 22. The path of rejection began in the life of our Lord right at his birth and continued till his death. He came unto his own, and his own received him not. John chapter 1, verse 11. He is despised and rejected of men. Isaiah 53, verse 3. Dear child of God, you too will have the privilege of following in the footsteps of your Master. You can take rejection in the right spirit, in the spirit of Christ, singing and rejoicing, or you can curse God and murmur and complain of those who have rejected you. Children of God who mourn and complain and indulge in self-pity, blaming others for their misery, will end up in final rejection at the coming of the Lord. But if we learn to rejoice when rejected, it will lead us to the glory of resurrection. You will be resurrected or caught up when Jesus Christ comes. Rejection leads to resurrection. The rejected stone became the cornerstone. The stones that join this cornerstone should also have the character traits it has. Dear child of God, you may be going through a path of rejection right now. It may be very agonizing and the situation may appear to be prolonging. But do you realize that your rejection leads you to resurrection? The more you are rejected for the sake of Christ, the more you will be accepted in the Beloved. And the day when you will be raised to glory is certainly not far off. Foes may hate, despise, revile you, and thy friends unfaithful prove. Still, unwearied in forgiveness, let thy heart know only love. May God bless you.